வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் வீரனுக்கு தெரியாது தனது மொபைல் உடைய போகுது என்று. வெல்கம் டு தி டோர்க். நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த மொபைலை உடைச்சி வாயில போட்டுக்கினாங்க எங்க வீட்டில். சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்து மொபைல் உடஞ்சிருச்சு. சீரியல் பாதிலேயே நிற்குது. புது மொபைல் வாங்கி கொடுங்க, மீதி சீரியல் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. புது ஃபோன் வாங்கி தரலாம், அடித்து துவச்சி காய போட்டுருவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க. புது ஃபோன் வாங்கி தரலாம், அப்புறம் எனக்கு சோறு போட மாட்டாங்க. வீட்டில் குழந்தைங்க ஒரு பக்கம் ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. பசிக்காக சாப்பிட்ற குழந்தைங்களை விட ஃபோனுக்காக சாப்பிட்ற குழந்தைங்க தான் அதிகம். இதில் ஒரு சில பேர் பசி இல்லைனாலும் எனக்கு பசிக்குது, ஃபோன் கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க. சரி, புது மொபைல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்கறதுக்கு முன்னாடி எந்த மொபைல் நல்ல மொபைலாக இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பை திறந்து பார்த்தா, யூடியூப்பில் ஒரு கும்பல் மொபைல்ஸ் ரிவ்யூ போகிறத விட்டுட்டு தனித்தனியாக பிரிஞ்சு அவனுங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி சண்டை போட்டு பார்க்குற நம்மளையும் சாவடிக்கிறானுங்க. அதை மீறியும் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோவை போடுறானுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மொபைல்ஸை போடுவானுங்க. பார்த்தா 50,000 60,000 மொபைல்ஸ் போட்டு நம்மளை வெறுப்பேற்றுறாங்க. 50,000 60,000 கொடுத்து வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லைங்க. சரி, வேறு என்னடா பண்ணலான்னு யோசிச்சா, சரி மொபைலையாச்சும் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு வேறு மொபைல் வாங்கலான்னு பார்த்தோம்னா அது இதை விட பெரிய கொடுமையாக இருக்குது. நம்ம ஸ்க்ராப் பண்ண மொபைல் வேறு ஒருத்தன் கைக்கு போய் அவன் அதை எடுத்து, இங்கே பாருங்கள் ஸ்க்ராப் பண்ண மொபைலை நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு நம்ம மொபைலை நம்மக்கிட்டே யூடியூப்பில் போட்டு காட்டி வெறுப்பேற்றுறானுங்க. என்னடா இது யூடியூப்புக்கு வந்த சோதனை. புது மொபைல் வாங்கவும் காசு இல்லை, மொபைலை ஸ்க்ராப் பண்ணவும் மனசு இல்லை. சரி, என்னடா பண்ணலான்னு யோசித்து பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா கிடச்சிதுங்க. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைலை நானே ரெடி பண்ண போகிறேன். அதுவும் ரொம்ப கம்மியான காஸ்ட், லோயஸ்ட் காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளேவை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள். என்னுடைய மொபைல் ரெட்மி 12C. இதனுடைய டிஸ்பிளே காஸ்ட் பார்த்திங்கன்னா 1700 வரைக்கும் சர்வீஸ் சென்டரில் சொல்கிறாங்க. 1700 விட ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில், அதுவும் ரொம்ப ப்ரீமியமான டிஸ்பிளேவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஆன்லைனில் தான் இந்த டிஸ்பிளே ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதனுடைய காஸ்ட் 720 கிட்ட வருது. பெரிய பெரிய டூல்ஸ் எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாமல் வீட்லேயே சிம்பிளான முறையில் ஒரு மொபைல் டிஸ்பிளேவை எப்படி மாற்றிருப்பேன்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மொபைலில் இருக்கிற சிம் ட்ரேவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மொபைலோட பேக் பேனல் ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்க்ரூஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஸ்பெஷல் டூலும் யூஸ் பண்ணலை. நான் ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாமல் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே நீங்கள் ரிப்பேர் ஷாப் போனீங்கன்னா வந்து ஹீட்டிங் ப்ளோயரில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டிலே சிம்பிளாக ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பை வச்சு ரிமூவ் பண்ணிட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த டிஸ்பிளே ஆல்ரெடி உடஞ்சதுனால நம்ம ஓரளவுக்கு டிஸ்பிளே டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு டிஸ்பிளே ரிமூவ் பண்ணால் போதும். நீங்களும் உங்கள் மொபைல் டிஸ்பிளேவை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னால் ரிஸ்க்லாம் எடுக்க முடியாதப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு மொபைல் கடையில் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இப்படி போராடி ஓரளவுக்கு டிஸ்பிளே வந்து பேனல்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. மொபைலில் பாட்டம் சைடில் தான் அந்த டிஸ்பிளேயோட கனெக்டர் எல்லாமே மதர் போர்டில் கனெக்டாக இருக்கும். ஸோ அந்த எண்டை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கிற மதர் போர்டில் கனெக்டாக இருக்க ஸ்ட்ரிப்போட கனெக்டரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். எந்த ஒரு பெரிய டூலும் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் வச்சு டிஸ்பிளேவை நம்ம ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டிஸ்பிளேயோட கேபிளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. உடஞ்ச டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இவ்வளோ நாள் அவங்க கண்களுக்கு காட்சி அளித்த இந்த டிஸ்பிளேக்கு நன்றி சொல்லிட்டு மறக்காமல் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுருங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ண டிஸ்பிளேவை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது லிமிடெட் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே எதனா ப்ராப்ளம் இருந்து டேமேஜ் ஆகிருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணதுக்கு வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டிக்கர்ஸும் சரி, அதுக்குள்ளே ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் கொடுத்துருப்பான். ஸோ இது எதுவுமே ரிமூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிமூவ் ஆகிடுச்சு, எந்த ப்ராப்ளம் இருந்தால் ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ ரீப்ளேஸும் பண்ண முடியாது. மொபைல் டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பபிள் ஷீட்டில் ரேப் பண்ணி பக்கவாக பேக்கிங் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ பேக்கிங்கில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேவை நம்ம எடுத்துட்டோம். டிஸ்பிளேவை கையில் எடுத்ததுக்கப்புறம்
ப்ராப்பராக செக் பண்ணாமல் அவசரமாக க்ளூவை அப்ளை பண்ணி ஒட்டிடாதீங்க. டிஸ்பிளேவை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். டேமேஜ் ஆகாத மாதிரி மொபைலில் அட்டாச் பண்ணிவிட்டு பேக் சைடில் அந்த டிஸ்பிளேயோட கேபிள் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. மொபைல் டிஸ்பிளே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 கேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கேபிள் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் டிஸ்பிளே கனெக்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு கேபிள் பாட்டம் சைடில் சார்ஜிங் யூனிட் இருக்கும். அந்த சார்ஜிங் யூனிட்டில் இருக்கிற போர்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 கேபிளுமே ப்ராப்பராக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயோட கனெக்டரை எடுத்து மதர் போர்டில் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டான பொசிஷனில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ கரெக்டான பொசிஷன் இல்லாமல் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயோட கனெக்டர் உடையிற சான்சஸ் இருக்குது. ஸோ 2 எண்ட்லேயுமே நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கேபிள்ஸும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். தந்தன்னானா 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 தந்தன்னானா. ஓகே, ஆன் ஆகிடுச்சு. எம்ஐ டிஸ்பிளே வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் டச் பண்ணி பார்க்குறேன். டச் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது டிஸ்பிளேயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ட்ராக் ஆகாது. ஸோ சுற்றி விளையாடுறேன். கூகுள் பேவை சுற்றி விளையாடுனதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது டிஸ்பிளே. ஸோ கலர் வேரியண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிவிட்டு ஷார்ட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கலர் டிஸ்பிளே வேரியண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ப்ராப்பராக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ட்ராக் அந்த பேனலோடைய சைடு எல்லாமே க்ளீன் பண்ணி பழைய க்ளூலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்ச ஐபி சொல்யூஷன்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மொபைலில் சோப்பை போட்டு நல்லா குளிப்பாட்டி தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் மொபைல் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக மொபைலை அசம்பிள் பண்ணிக்கலாம். மதர் போர்டு அசம்பிள் ஆனதுக்கப்புறம் க்ளூவை எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இதில் சோகம் என்னென்னா டிஸ்பிளேக்கு ஒட்டுற க்ளூ நம்மக்கிட்ட இல்லை. எங்கேயும் தேடி பார்த்து டிஸ்பிளே க்ளூவை கண்டுபிடிக்க முடியல. டிஸ்பிளே க்ளூ கடையில் கேட்டால் 150 to 200 வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு மொபைலுக்கு ஒட்டுறதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய க்ளூ வாங்கி வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பெரிய ஐடியா ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். மொபைல் சர்வீஸ் கடைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு க்ளூவை ஓசியில் ஒட்டிட்டு வர போகிறோம். இதுதான் என்னுடைய பிளான். இது என்னடா சம்மந்தம் இல்லாமல் ஒரு குச்சியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க நான் எடுத்த மொபைல் ஸ்டாண்டு. இதை வச்சு தாங்க நான் வீடியோ ஷூட் பண்ணோம். உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் மொபைல் கடையில் போய் ஓசியில் ஒட்டிக்கலாம். பட் ஆனால் எனக்கு திறமை இல்லைங்க. நான் மொபைல் கடைக்கு போயிட்டு டிஸ்பிளே க்ளூ ஓட்டுறதுக்கப்புறம் அவருக்கு 50 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்குங்க. அவர் காசு எதுவும் வேணான்னு தான் சொன்னார். இருந்தாலும் நான் 50 ரூபா வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். டிஸ்பிளேயோட காஸ்ட் 717 ரூபா ஆச்சு. டிஸ்பிளேக்கு க்ளூ 50 ரூபா. 780க்குள்ளே ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே வீட்லேயே மாற்றி சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இந்த டிஸ்பிளேவே ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரி நல்லா ஒர்க் ஆகுது. வீடியோட கடைசி எண்டில் இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ஃப்யூச்சரில் தெரிஞ்சுக்க எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொறுமை காத்து என் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பயனுள்ள பல தகவல்களை தெரிஞ்சுக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் டு தி டாக்.